திக்கும் வெற்றி கொடி நாட்டும் தமிழர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகெங்கும் நிறைந்திருக்கிறார்கள். அனைத்து தளங்களிலும் அனைத்து களங்களிலும் தமிழறிவு சுடர்விடும் காலம் இது. அத்தகைய தமிழ் திறமைகளை அடையாளம் காண்பதும் அங்கீகரிப்பதும் அவசியமானது. அப்படி தமிழ் திறமைகளை கொண்டாடும் திருவிழாதான் மகுடம் விருதுகள் 2017. இந்தியாவின் மிகப்பெரிய செய்தி குழுமம், நாட்டின் மாபெரும் செய்தி ஊடக குழுமமான நெட்வொர்க் 18 சார்பில் அதன் ஒரு அங்கமாக நியூஸ் 18 தமிழ்நாடு கடந்த ஓராண்டு காலத்திற்கும் மேலாக செய்தி சேவையை வழங்கி வருகிறது. தமிழ்நாட்டின் குக்கிராமம் தொடங்கி தமிழ் சமூகத்தின் மாபெரும் பிரச்சனைகள் வரையிலும் ஆழமாகவும் அதன் வேர் வரை சென்று பல்வேறு பரிமாணங்களை தரவுகளோடும் ஆவணங்களோடும் ஆய்வு புலத்தோடும் எளிய மக்களின் சார்பில் நின்றும் நியூஸ் 18 தமிழ்நாடு கடந்த ஓராண்டு காலமாக பல்வேறு செய்திகளை வழங்கியிருக்கிறது. மிகுந்த பெருமிதமும் மனநிறைவும் தரக்கூடிய இந்த தருணத்தில் தமிழ் திறமைகளை அரங்கேற்றுவதற்காக தமிழர்களின் பல்வேறுபட்ட ஆளுமைகளை, பாராட்டத்தக்க திறமைகளை போற்றி அதற்கான ஒரு மேடையை அமைத்து தருவதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடு முன்வந்திருக்கிறது. அதுதான் மகுடம் விருதுகள் 2017. உலகத்தரம் வாய்ந்த அறிவியலாளர்கள், சர்வதேச சாதனை படைத்த விளையாட்டு வீரர்கள், தமிழ் சமூகத்தின் மனசாட்சியாக இருக்கக்கூடிய மாபெரும் எழுத்து ஆளுமைகள், இலக்கிய படைப்பாளிகள், திரைக்கலைஞர்கள், சமூக சேவையிலும் பொது தொண்டிலும் நாள்தோறும் புதுமையை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகத்தான ஆளுமைகள், சமகால தமிழ் திறமைகளை கொண்டாடி மகிழ்வதற்கான ஒரு மேடை இது. நமக்கு நாமே பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு மேடை. தமிழ் திறமைகளை கொண்டாடி அவர்களுக்கு பெருமை சூடி அதன் மூலம் நாமும் பெருமையை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான தருணம். இலக்கியத்தினுடைய அடிப்படையாக இருக்கிற இவர் கூக்கம் தரணும்னு நினைக்கிறேன். என்னோட ஹார்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், என்னோட சாய்ஸ் என்னுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணலாம். லெட்ஸ் சூஸ் 2. தமிழ் திறமைகளின் திருவிழா ஆரம்பம். நிப்பான் பெயிண்ட் வழங்கும் மகுடம் ஒரு முன்னோட்டம். நியூஸ் 18 தமிழ்நாடு பெருமையுடன் வழங்கும் இந்த பிரம்மாண்ட விருது விழாவில் மகுடம் சூடப் போகும் சாதனையாளர்கள் யார் யார்? விருதுக்கு உரியவர்களை நடுவர்கள் எப்படி அடையாளம் கண்டார்கள்? விறுவிறுப்பான சுவாரஸ்யமான அந்த நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். மகுடம் ஒரு முன்னோட்டம். தமிழ் இலக்கியத்தின் மகத்தான ஆளுமைகள், கலையின் மாறுபட்ட வடிவங்கள், கலையை சமூகத்துக்காக பயன்படுத்திய இடைவிடாமல் இயங்கிய படைப்பாளிகள் யார்? கலை இலக்கியம். உள்ளூர் கலை இலக்கியங்களை உலகத்தரத்தில் படைப்பது முதல் உலக கலை இலக்கியங்களை உள்ளூர் தமிழர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது வரை தமிழின் கலை இலக்கிய பரப்பு தனது வளம்மிக்க பங்களிப்பை செலுத்தி வருகிறது. அரசியல் நூல்கள், இலக்கிய நூல்கள், சுற்றுச்சூழல் நூல்கள், குழந்தை இலக்கியம் என இலக்கியத்தின் அத்தனை தளங்களிலும் ஒவ்வொரு நாளும் தனித்த குரல்கள் கேட்கின்றன. தொல்காப்பியம், சங்க பாடல்கள், திருக்குறள் என நெடிய வரலாற்று பின்னணி கொண்ட தமிழ் இலக்கியம் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே வருகிறது. உலக இலக்கியத்தில் நிகழும் எந்த மாற்றமானாலும் அதை உடனுக்குடன் உள்வாங்கி தமிழ் நிலத்தின் தன்மையுடன் அதை வாசகர்களுக்கு வழங்குகிறது. இலக்கியம் மட்டுமல்ல, ஓவியம், நாடகம், கூத்துக் கலைகள் என கலை வடிவங்களிலும் மிக முக்கியமான இடத்தை தக்க வைத்து வருகிறது தமிழ் நிலம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் மொழியின் வரலாறு கல்வெட்டுகளிலும் சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் அழியா கலையாக மாநிலம் முழுவதும் காண கிடைக்கிறது. தமக்கென்று ஓர் அழியா கலை கொண்டோன் தமிழன் என்பதற்கான சான்றுகளை மாநிலம் முழுக்க காணலாம். கலை இலக்கியத்தின் பணி என்பது உடனடி விளைவுகளை உருவாக்கக்கூடியது அல்ல. ஆனால் ஒரு சமூகத்தின் சிந்தனையில்
அதன் நல்லியல்பில் பெரும் மாற்றத்தையும் சமூக கண்ணோட்டத்தில் தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில் கலை இலக்கியம் முக்கிய பங்காற்றுகிறது. அப்படி தமிழ் கலை இலக்கிய மரபில் முக்கியமான குறிப்பான பங்களிப்பை செலுத்தி வரும் ஆளுமைகளை கொண்டாடுவதில் நியூஸ் 18 தமிழ்நாடு பெருமை கொள்கிறது. கலை இலக்கியத்தில் புதிய உச்சங்களை தொட்ட கலைஞர்களை முடிவு செய்கிறார்கள் நடுவர்கள். கலை இலக்கியத்தில் தடம் பதித்த கலைஞர்களை தேர்வு செய்வதற்கு எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனும் ஓவியர் ட்ராட்ஸ்கி மருதுவும் வருகை தந்தனர். மகுடம் விருதுக்காக ஒரு முக்கியமான சிலருடைய பெயர்கள் பரிந்துரைக்கு நமக்கு வந்திருக்கு. இந்த பரிந்துரையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே தொடர்ச்சியாகவும் சரி, இந்த ஆண்டிலும் சரி, தமிழ் இலக்கியத்துக்கு கலைகளுக்கு நிறைய பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. தேர்வு செய்வதில் இருவருக்கும் ஒரே மனநிலைதான். யாரோ ஒருத்தரை அதிலும் தமிழ் இலக்கிய போக்குகளில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு வித்திட்டவர்களை கொண்டாட வேண்டும் என்பதில் இருவருக்கும் ஒருமித்த கருத்து இருந்தது. நேயர்களின் பரிந்துரை பட்டியலில் சில பெயர்களையும் சேர்த்துக் கொண்டனர். ஒன்று இலக்கியத்தினுடைய அடிப்படையாக இருக்கிற மொழியை பற்றி, மொழியினுடைய தொன்மையை குறித்து, அதுக்கப்புறம் அந்த மொழியை காப்பதற்கான முயற்சிகள், மொழியினுடைய அடையாளம். இளம் படைப்பாளிகளையும் சமூக பொருளாதார தளத்தில் பங்காற்றும் கலை இலக்கியவாதிகளையும் மரியாதை செய்ய வேண்டியதன் அவசியத்தை எஸ். ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தொடர்ந்து தன் வாழ்க்கையை ஒரு தமிழ் இலக்கியத்துக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எனக்கும் கூட ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய ஐ ஓப்பனர் தான். அது ரொம்ப அற்புதமான புத்தகம். ஓவியர் ட்ராட்ஸ்கி மருதுவோ எழுத்தோ வேறு எந்த கலை வடிவமோ அது ஒரு சமூக செயல்பாடாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். தனி மனிதராக இருந்துகிட்டே ஒரு இயக்கம் போலவே செயல்படுறது. தமிழ் கலை இலக்கியத்துக்கு நீண்ட காலமாக பங்களித்து வரும் ஒருவருக்கும் ஓர் இளைய திறமையாளருக்கும் மகுடம் சூட்ட வேண்டும் என்று இருவரும் தீர்மானித்தனர். கடந்த ஆண்டில் கலை இலக்கியத்தில் தடம் பதித்த கலைஞர்கள் யார்? அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் 2016 ஜூலை முதல் 2017 ஜூன் வரையிலான காலத்தில் ஆச்சரியங்களுக்கும் அற்புதங்களுக்கும் பஞ்சமே இல்லை. இதை பற்றிய சிறப்பு தொகுப்பு இப்போது. 8 திக்கும் வெற்றி கொடி கட்டி பறக்கிறது தமிழ் சினிமா. ஸ்டைலுக்கு ரஜினி, நடிப்புக்கு கமல் என்பது அவர்களுடன் முடிந்து போன மரபு அல்ல. தன் அசராத உழைப்பால் தனக்கான கிரீடத்தை அடைந்துள்ள தனுஷ், மாபெரும் ரசிகர் பட்டாளத்தை வைத்துள்ள அஜித், இளைஞர்களின் மனதை வென்ற விஜய், மக்களின் நாயகனாக வலம் வரும் விஜய் சேதுபதி என தமிழ் சினிமா எங்கும் புதிய நட்சத்திரங்கள் ஒளி வீசுகின்றன. ஒளிப்பதிவு வரிசையில் இந்தியாவின் உச்சகட்ட ஒளிப்பதிவாளர்கள் இங்கேதான் உள்ளனர். இளையராஜாவின் இசையில் தொடங்கிய தமிழ் இசையின் ராஜ்யம் ரகுமானில் உச்சம் தொட்டு சந்தோஷ் நாராயணன், ஜிப்ரான் என புதிய காற்று எங்கும் வீசுகிறது. மணிரத்னம், ஷங்கர் என்ற இயக்குனர் பட்டியலில் இப்போது புத்தம் புதிய இளம் முகங்கள் புன்னகைக்கின்றன. தனது மாபெரும் ஆளுமையால் ஹீரோக்களுக்கு இணையான மார்க்கெட்டை உருவாக்கி வைத்திருக்கிறார் நயன்தாரா. புத்தம் புதிய கதை களங்கள், வேறுபட்ட கதை சொல்லும் முறை, அரசியல் பேசும் சினிமாக்கள் என தமிழ் சினிமாவில் நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் முக்கியமானது. சினிமா நட்சத்திரங்களில் மகுடம் சூடப்போகும் துருவ நட்சத்திரங்கள் யார்? மக்கள் பரிந்துரைகளை இறுதி செய்கிறார்கள் நடுவர்கள். சினிமா வெற்றியாளர்களை முடிவு செய்ய நடுவர்களாக வந்தனர் இயக்குனர் வெற்றிமாறனும் சினிமா விமர்சகர் தனஞ்சயனும். ஆனால் நம்பிக்கை நட்சத்திரம் யார், சாதித்த நட்சத்திரம் யார் என சட்டென்று முடிவு செய்ய முடியாத அளவுக்கு போட்டி கடுமையாக இருந்தது. பாலு மகேந்திரா சார் இருந்தால் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல அதிகம் செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபில்ம் மேக்கரா யாரு இருப்பார்னா, ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சார், ஃபர்ஸ்ட் சீன்ல கதை சொல்றாரு. தமிழ் சினிமாவின் தரத்தை மேம்படுத்தும் படைப்புக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது வெற்றிமாறனின் எண்ணம். The concern with which the filmmaker and the conviction the filmmaker had in making that film is fabulous, and a producer coming to make a film like that. See, அவருக்கு வாய்ப்பு இருந்து வந்தாரா, வாய்ப்பு இல்லாம வந்தாரா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு படம் தான் இன்னைக்கு ஜெயிக்கிற படம் அப்படின்னு டிசைட் பண்ணி இந்த டைரக்டரை பேக் பண்றது இருக்குல்ல, 2 வருஷம் சார், 2 வருஷம். The film was in the making for 2 years and 6 months ரிலீஸ் சென்சர் பண்ணி வெயிட் பண்ணியிருக்காங்க.
கரெக்ட் டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 months ப்ரொடியூசர் வெயிட் பண்ணுறதுலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இதெல்லாம் பயப்படுவாங்க. ஆமாம், அப்போ அவரை சேருங்க ப்ரொடியூசரை. தமிழ் சினிமாவுக்கு புதுரத்தம் பாய்ச்சும் இளைஞர்களை அடையாளம் காண வேண்டும் என்பது தனஞ்சயனின் எண்ணம். ஐ டெஃபினெட்லி தாட் இந்த மாநகரம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வில் ஆட் அது வந்து should be there. வில் ஆட் பண்ணேன். ஏன்னா வில் ஆட் வில் ஹேவ் him there. நம்மெல்லாம் ஏன் பார்த்தோம்னா, ஆனால் நம்மளால கேட்க முடியாத கேள்வி அவன் கேட்குறானே. அது லென்ஸ் என்ற படம் இன்னைக்கு ஒரு பெஞ்ச் மார்க் படமாக மாறி இருக்குன்னா அது கண்டிப்பாக கமல் சார் பிறகு நான் பார்க்குறது ஒரு டைரக்டர் ஆக்டராக நம்பிக்கையோடு பார்க்குற ஒரு ஆள் தனுஷ் சார். தனது ஒவ்வொரு திரைப்படத்திலும் தனித்துவ நடிப்பில் மிளரும் நடிகர் விஜய் சேதுபதி இந்த போட்டியை இன்னும் கடுமையாக்கினார். ஆண்டவன் கட்டளையை பேக் பண்றது இருக்குல்ல, அது ஒரு முக்கியம். ஆண்டவன் கட்டளை அதோடு சேர்த்து அவர் வந்து லாஸ்ட் இயர் வந்த பாடி ஆஃப் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா 6 படம் பண்ணியிருக்காரு. ஸோ இட் இஸ் பிக். ஸோ ஆமாம், சினிமா இஸ் பிக் இன் தட் லாஸ்ட் இயரில் ஒரு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஆள். சினிமா துறைக்கு 2 விருதுகள் என்பது போட்டியை இன்னும் விறுவிறுப்பாக்கியது. ஷேர் பண்ணலாமா? அதான் பெஸ்ட்டாக இருக்கும். நடுவர்களே சில கலைஞர்களின் பெயர்களையும் பரிந்துரை பட்டியலில் இணைத்தனர். இவர்களில் யார் வெற்றியாளர்? அடுத்த நிகழ்ச்சியில் காண்போம். நியூஸ் 18 மகுடம் அவார்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ங்கிற கேட்டகரி மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா கேட்டகரியிலையும் அப்ரிசியேஷனுங்கிற பேரில் நிறைய பேர் கூப்பிட்டு அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஐ கிவ் தெம் தி பெஸ்ட் விஷஸ். நியூஸ் 18 நடத்துகிற ஃபர்ஸ்ட் டைம் மகுடம் அவார்ட்ஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். மெனி மோர் இயர்ஸ் ஃபார் த அவார்ட்ஸ் டு கம். தேங்க்யூ. இந்த விருது விழா இன்னும் சிறப்பாகவும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. திரையுலகினர் சார்ந்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சோஷியல் சர்வீஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் அவங்க செய்கிற சாதனைகளுக்காக அவார்டு கொடுத்து மகிழ வைக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப ஒரு சல்யூட் அடிக்கிற விஷயம். தமிழ்நாட்டின் நியூஸ் 18 மகுடம் விழாவிற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வறியோர்க்கு உணவும் எளியோர்க்கு உதவியும் எல்லா காலத்திலும் தேவை. தன்னலம் கருதாமல் இந்த சமூக கடமையை செய்திடும் நல்லோர் பலர் காலந்தோறும் நிறைந்திருக்கிறார்கள். சமூக சேவை. தன்னலம் கருதாமல் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் தானும் மனம் வாடும் நல் உள்ளங்கள் காலந்தோறும் நம்மிடையே ஏராளமானோர் இருக்கின்றனர். இந்த இளகிய மனம் செயலாய் மாறும்போது சமூக மாற்றத்திற்கான போராளிகளும் செயற்பாட்டாளர்களும் உருவாகின்றனர். சமூக நெருக்கடிகளும் தனி வாழ்வின் இன்னல்களும் தொடர்ந்து அதிகரித்தபடி இருக்கும் இன்றைய சூழலில் இந்த இருளை விலக்கி வெளிச்சத்தின் சுடர் ஏற்றும் கரங்கள் பிரதிபலன் எதிர்பாராமல் உழைத்தபடியே இருக்கின்றன. எங்கோ சின்னஞ்சிறிய கிராமத்தில் உள்ளூர் தேவைகளுக்காக அரசு அலுவலகங்களுக்கு அலைபவர்கள் முதல் பெரும் மக்கள் திரளை திரட்டி போராடும் மனிதர்கள் வரை தமிழ் நிலம் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள் இந்த மாற்றத்தின் தூதுவர்கள். கல்வியின் கதவுகள் அனைவருக்கும் திறக்க வேண்டும் என, பசியில்லா மானுடம் உருவாக வேண்டுமென, பசுமையின் நிழல் எங்கும் படர வேண்டும் என, அனைத்து உரிமைகளும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என, எல்லா வளங்களும் யாவருக்கும் சமமாய் பங்கிடப்பட வேண்டும் என, இப்படி எத்தனையோ கொள்கைகளை கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தனிநபர்களாகவும் குழுவாகவும் ஏராளமானோர் உழைத்து வருகின்றனர். சமூகம் இவர்களை கவனிப்பதில்லை, அங்கீகரிப்பதில்லை, சொல்லப்போனால் பொருட்படுத்துவது கூட இல்லை. ஆனால் அவர்களுக்காகவும் சேர்த்து உழைக்கிறார்கள் இவர்கள். மனிதகுலம் இன்று அடைந்துள்ள மாபெரும் வளர்ச்சி இத்தகைய தன்னலம் கருதா மனிதர்களின் உழைப்பால் உருவானதுதான். இவர்களை அடையாளம் காண்பதிலும் அங்கீகரிப்பதிலும் நியூஸ் 18 தமிழ்நாடு பெருமை கொள்கிறது. சமூக சேவையின் மகத்தான மனிதர்களை, சமூக மனசாட்சியின் ஆன்மாவை உயிர்த்துடிப்புடன் வைத்திருக்கும் அந்த மனிதர்களை முடிவு செய்ய வருகிறார்கள் நடுவர்கள். சமூக சேவையில் தலை சிறந்த மனிதர்களை அடையாளம் காண்பதற்காக நீதியரசர் ஹரிபரந்தாமனும் மூத்த பத்திரிகையாளர் மாலன் நாராயணனும் வருகை தந்தனர்.
சமூக சேவையின் 2 விருதுகளில் ஒரு விருது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். இப்படிக்கு இவர்கள் மனிதர்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்டனர். எந்தவித வசதிகளுமே இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற வசதிகளை வைத்துக்கொண்டு அதை அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு அவங்க முன் வர்றது அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். பிரதிபலன் எதிர்பாராமல் சமூக மாற்றத்துக்காக உழைக்கும் இவர்களை பற்றிய காணொளி காட்சிகளை நடுவர்கள் பார்த்தனர். யாரோ தனிப்பட்ட ஒரு நபர்கள் கிராமத்தில் போய் அதை ஆரம்பித்து அதை அப்படியே விரிவுபடுத்தி இவர்களில் இருந்து ஒருவரை தேர்வு செய்வது கடினமாகவே இருந்தது. இப்போ 50 சென்டர் இரவு நேரங்களில் கிராமத்தில் இலவசமாக கல்விக்காக பண்ணுறாங்கன்னா அது பாராட்டக்கூடிய செய்தி. வறியோரின் பசிபோக்கும் ஒருவரா, ஊரார்க்கு கல்வி அளிக்கும் இளைஞர்களா என பலவாறு விவாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடியவங்க பலனடைய போகிறாங்கங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது. அது இல்லை, அது இல்லாமல் ஒரு விஷயம் அவர் செய்தி அனுப்பிட்டு இருக்காரு. புதிய சிந்தனை, புதிய அணுகுமுறையை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. சமூக சேவையின் மற்றொரு விருது நீண்ட காலமாக கல்வி உரிமைகளுக்காக போராடி வரும் ஒருவருக்குத்தான் தரப்பட வேண்டும் என்பது மாலனின் கருத்து. நான் சொன்னேன்னா, அவர் ரெக்கமெண்ட் பண்ணேன்னா அதில் ஒரு சாய்வு இருக்குமோ அப்படின்ற, அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படி நினைக்க மாட்டாங்க. உதவி பண்ண போகும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக ஓய்வு ஒழிச்சல் இன்றி தினமும் இதை பற்றி கூட்டங்களை நடத்திக்கிட்டு அனிதாக்காக இவர்கள் என்ன முடிவெடுத்தனர்? நம்ம 2 பேருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இவர் ஊக்கம் தரணும்னு நினைக்கிறேன். யாருக்கு மகுடம் சூட்டினர்? அடுத்த நிகழ்ச்சி வரை காத்திருங்கள். காலத்தின் தேவையை உணர்ந்து வணிகத்தின் விதிகளை மாற்றி எழுதிய தொழில் முனைவோர் இவர்கள். புதிய தொழில் வாய்ப்புகளை அடையாளம் காண்போர் எல்லா காலத்திலும் நிறைந்திருக்கிறார்கள். வணிகத்தில் வெற்றி கொடி நாட்டியவர்களையும் புதிய தொழில் வாய்ப்புகளை அடையாளம் கண்டவர்களையும் முடிவு செய்கிறார்கள் நடுவர்கள். வணிகத்தில் சாதித்தவர்கள், புதிய தொழில்களில் உச்சத்தை நோக்கி சென்றவர்கள் யார் என்பதை இறுதி செய்ய கெவின் கேர் நிறுவன தலைவர் CK ரங்கநாதனும் பத்திரிகையாளர் சுஷீலா ரவீந்திரநாத்தும் கலந்து கொண்டனர். சின்னஞ்சிறு திட்டத்துடன் சிறு பொறியாய் தொடங்கப்பட்ட தொழில்கள் பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் பிரம்மாண்ட ஆலமரமாய் வளர்ந்து நிற்பதை பற்றி இருவரும் விவாதித்தனர். பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சமும் சிலைக்காத மாதிரி இருக்கு. எல்லாருமே அச்சீவர்ஸ், எல்லாருமே ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்து எங்கேயோ போனவங்க. பரிந்துரை பட்டியலில் இருந்த எந்த ஒரு பெயரையும் அவர்களால் நிராகரிக்க முடியவில்லை. என்னை பொறுத்த மட்டும் ஒரு கிரேட் அச்சீவர். அப்சல்யூட்லி. முருகவேல் தன்னுடைய உழைப்பால் பெரிய அளவில் வந்தார். ஆமாம், கம்ப்ளீட்டாக தன் உழைப்பால் பெரிய வந்தவர். இப்போ சென்னையோட ஈட்டிங் ஹேபிட்ஸை மாற்றின ஒரு சிங்கிள் பர்சன்னா அது மகாதேவ். ஆமாம், அப்சல்யூட்லி. இட்லி தோசையிலேருந்து எங்கேயோ கொண்டு போயிட்டார். இறுதியில் துறை ரீதியாக பிரித்து கொண்டனர். IT என்பது வளர்ச்சிக்கான சாத்தியம் அதிகமுள்ள துறை. எனவே வேறு உற்பத்தி துறைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரலாமா என்பதும் விவாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, she has thought ahead of time. இது ஒரு ஆண் ஆதிக்கம் நிறைந்த ஒரு பிஸ்னஸ் சமுதாயம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை சாதிக்கிறது அவ்வளோ ஈஸியான இதே கிடையாது. அதனால் என்னோட ஹார்ட் கோஸ் டு let's choose 2. இறுதியில் தொழில் வளர்ச்சிக்கு பங்களித்த, வணிகத்தில் முத்திரை பதித்த, அவர்கள் தயாரித்த பட்டியலில் இருந்தது யார்? அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்துக்கான அறிவியல் கண்டுபிடிப்புகளை முன்னெடுப்பதில் தமிழ் அறிவியல் முன்னோக்கி செல்கிறது. தமிழ் நிலத்தில் காலூன்றியபடி உலக அறிவியலில் தடம் பதிக்கிறார்கள் இளையோர்கள். அறிவியல் தொழில்நுட்பம். அறிவியல் தொழில்நுட்பத்தின் உச்சகட்ட சாத்தியமான ஓர் உலகத்தில் நாம் வாழ்கிறோம். இது உச்சக்கட்டம்தான் என்பதையும் இறுதியாகச் சொல்வதற்கு இல்லை. இதைவிடவும் நவீனமான, மேம்பட்ட,
கற்பனைக்கு அப்பாற்பட்டவற்றை நிகழ்த்தி காட்டும் அறிவியல் சாதனங்கள் அடுத்தடுத்து வரத்தான் செய்யும். எனினும் மனித சமூகத்தின் வளர்ச்சி போக்கில் தற்போது நாம் காணும் அறிவியல் பாய்ச்சல் மனித குலம் முன் எப்போதும் கண்டிராதது. ஒட்டுமொத்த மனித வாழ்வையும் கட்டுப்படுத்தும் அறிவியல் துறைக்கு தமிழர்களும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். கூகுள் நிறுவன CEO சுந்தர் பிச்சை முதல் அமெரிக்காவின் நாசா செலுத்திய சின்னஞ்சிறிய எடை குறைவான செயற்கைக்கோளை தயாரித்த தமிழக பள்ளி மாணவர் வரை ஏராளமானோர் எங்கும் நிறைந்துள்ளனர். கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தும் அறிவியல், கண்டறிந்த நுட்பத்தை பயன்பாட்டுக்கு ஏற்ற கருவிகளாக வடிவமைக்கும் தொழில்நுட்பம், இரண்டில் இந்தியா எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற தர்க்கம் இங்கே நெடுங்காலமாய் உள்ளது. இந்தியா போன்ற வளரும் நாடுகள் ஆய்வு பணிகளுக்காக பல்லாயிரம் கோடியை செலவிட முடியாத நிலையில் தொழில்நுட்பத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களின் பரிந்துரை. அறிவியல் தொழில்நுட்பம் இரண்டிலுமே அவ்வப்போது புதிய புதிய திறமையாளர்கள் வெளிப்பட்டு கொண்டேதான் உள்ளனர். இவர்களை அடையாளம் கண்டு அங்கீகரிப்பதில் நியூஸ் 18 தமிழ்நாடு மகிழ்ச்சி கொள்கிறது. அறிவியல் தொழில்நுட்பத்தில் மகத்தான சாதனைகள் புரிந்த அறிவியலாளர்களை இனம் காண்கிறார்கள் நடுவர்கள். அறிவியல் தொழில்நுட்பத்தில் மதிப்புமிக்க பங்களிப்பை செலுத்திய ஆளுமைகளை முடிவு செய்ய அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் கல்வியாளர் பாலகுருசாமியும் IITயில் படித்தவரும் அறிவியல் ஆர்வலருமான பத்ரி சேஷாத்ரியும் வருகை தந்தனர். குறைந்த பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டு பெரும்பான்மை மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஓர் அறிவியல் கண்டுபிடிப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது பத்ரி சேஷாத்ரியின் வாதம். லாங் டர்ம் இம்பாக்ட் இதுக்கு ஒரு உலக அளவில் இருக்கும். if it is proven, I think it will have a very very important contribution to the society in terms நவீன கால சிக்கல்களுக்கு அறிவியல் வழியே தீர்வை தேடுவது அவசியம். சொசைட்டியில் இருக்கிற மேஜர் ப்ராப்ளமே இப்போ எலக்ட்ரானிக் கழிவுகள் தான். அத்தகைய கண்டுபிடிப்புகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பது பாலகுருசாமியின் எண்ணம். கண்டுபிடிப்புகளும் ரொம்ப நல்ல உபயோகமானது, சொசைட்டிக்கு அப்சல்யூட்லி இமீடியட் யூஸ். உலக அளவில் அறியப்பட்ட ஒரு சிறந்த அறிவியலாளர். அதனால பல்வேறு பெயர்கள், பல்வேறு பரிசீலனைகள் அனைத்தையும் கடந்து புதிய சாதனையாளர் ஒருவர், அறிவியல் துறைக்கு நீண்ட பங்களிப்பை செலுத்திய ஒருவர் என 2 விருதுகளுக்கான வரையறை வகுக்கப்பட்டது. என்னுடைய ஒப்பீனியன் என்ன, அந்த பரீட்சையில் வென்றவர்கள் யார், வெற்றியின் முகட்டை தொடப்போவது யார்? அடுத்த நிகழ்ச்சி வரை காத்திருங்கள். பிரம்மாண்டமான மகுடம் விருதுகளின் பரபரப்பான, விறுவிறுப்பான, சுவாரஸ்யமான இறுதிக்கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பரிந்துரை பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? இவர்களில் மகுடம் சூடப் போவது யார்? நடுவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அடுத்த மகுடம் முன்னோட்டம் நிகழ்வில் பார்க்கலாம். நிப்பான் பெயிண்ட் வழங்கும் மகுடம் ஒரு முன்னோட்டம்.